தெரியாதாம இவர நம்மகிட்டயா காமிக்கிற உன் வேலையே? இழுத்துட்டு போங்க, இழுத்துட்டு போங்க. வருக வருக, வீரத்தின் சிகரமே வருக. இத்தகைய சந்தர்ப்பத்தை நான் வெகு நாட்களாகவே எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். யாருக்குமே அஞ்ச மாட்டேன், யாரையுமே மிஞ்ச விட மாட்டேன் என்றெல்லாம் பெருமை பேசி தெரிந்த வீரன் தானே நீ? ஆமா, நான் இல்லாத ஊரிலே ஊழையிட்டு வந்த நரி. ஏன் சிரிக்கிறாய்? பக்கத்திலே நான் இருக்கிறதே, சிரிக்காமல் என்ன செய்வது? மாடைய, கட்டுச்சண்டையிலும் குத்துச்சண்டையிலும் நிகரற்று விளங்கும் என்னிடமா உன் வித்தையை காட்ட வந்தாய்? கையும்கா, இவனது அங்கங்கள் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக கழட்டி எறிய போகிறேன். கூடாது சர்க்கா, இந்த புல்லனுக்கு புத்தி கற்பிக்க இவனை பாக்தாத் நகரத்து பொது இடம் ஒன்று நிறுத்தி இவன் அங்கங்களை அணு அணுவாக சிதைத்து இவன் மாமிசத்தை பருந்துகளுக்கு விருந்தாக அளிக்க வேண்டும். அதுவும் சரிதான். இவனை போன்ற போக்கிரிகளுக்கும் அப்போதுதான் பயம் ஏற்படும். அது மட்டுமல்ல சர்க்கா, உங்கள் தகுதி, பெருமை, வீரம் எல்லாம் பொதுமக்களுக்கு அப்போதுதான் நன்றாக தெரியும். சமாதியின் முன்னால் நிற்கிறாய், சொல், எங்கே இளவரசி? பாலைவனத்தில் பாலூற்றி தேடுகிறீர்கள் வீணாக. அவ்வளவு திமிரா? உண்மை வெளிவராவிட்டால் சித்திரவதை ஆரம்பமாகும். நிபந்தனைக்கு மாறாக வீரர்களை மறைத்து வைத்து நீங்கள் என்னை வஞ்சித்து விட்டீர்கள். முட்டாள், யானையை குடி தோண்டித்தான் பிடிக்க வேண்டும். இது முறையல்ல. முள்ளை முள்ளால் தான் எடுக்க வேண்டும். சர்க்கார், இவனோடு பேச்சதற்கு சொல்லாவிட்டால் தலையை கிள்ளி விடுகிறேன். சொல்லாமல் என்ன? உங்கள் சூழ்ச்சியிலே சிக்கிக் கொண்ட பிறகு இனி என்னதான் செய்ய முடியும்? ஆனால் ஒன்று. என்னது? இளவரசியை பற்றி சில ரகசியங்கள் இருப்பதால் அதை உங்களிடம் மட்டும்தான் நான் தனிமையில் சொல்ல முடியும். இவரை சற்று வெளியே போக சொல்லுங்கள். சர்க்கார், இதில் ஏதோ சூது இருக்கிறது. இவன் நல்லவனை போல் நடிக்கும் நயவஞ்சகன், பசுத்தோல் போத்திய புலி. உங்களை தனியே விட்டு நான் வெளியே போக மாட்டேன். அப்படியானால் நான் சொல்லவும் மாட்டேன். சொல்லாவிட்டால் உன்னை கொன்று விடுவேன். கவலை இல்லை. ஆனால் ஆபத்தில் சிக்கியிருக்கும் இளவரசியைத்தான் நீங்கள் காண மாட்டீர்கள். அப்படியா? சொல் சீக்கிரம். கையும், நீ சற்று வெளியே நில். சர்க்கார், பரவாயில்லை. சுழலும் வாள் இருக்க, சூரன் நீ இருக்க, சுற்றிலும் நமது வீரர்கள் இருக்க, இந்த சுண்டலி பயலின் சூழ்ச்சியா பலிக்கும். கோவிலியே. உத்தரவு சர்க்கார். என்னால் இனி காத்திருக்க முடியாது. சீக்கிரம் சொல், என்ன அந்த ரகசியம்? அப்படி ஒன்றும் பிரமாதம் இல்லை. நமக்குள் என்ன ரகசியம் இருக்கிறது? எல்லாம் அந்த பணத்தை பற்றி தான். என்ன பணமா? ஆம் ஹைதர்பாய், பணம் இல்லாமல் எந்த காரியம் தான் நடக்கும்? விளையாடுகிறாயா என்ன? கத்தி சண்டையில வீரர், குத்துச்சண்டையிலே சூரர். உங்களிடமா விளையாடுவது? மடையா, இறங்குக்கு. ஏறியவன் இறங்கவும் மாட்டேன், பணம் வாங்காமல் உன்னை விடவும் மாட்டேன். அவ்வளவு துணிவா? உன்னை என்ன செய்கிறேன் பார். அப்துல், 2 பேர் திருடனை பிடிச்சிட்டு போனாங்களே, புதுசா இருக்குது யாரு? ஆமாங்க, 2 நாளைக்கு முன்னாலதான் நம்ம பட்டாளத்தை சேர்ந்திருக்காங்க. புதுசா சேர்ந்தவங்களா இவ்வளவு பெரிய காரியத்தை சாதிச்சிருக்காங்க. ஆமாங்க. நீங்களும் இருக்கீங்களே சோத்து பட்டாளுங்க, தடிப்பயலுங்க. அவருக்கு உதவிக்கு நீங்க எல்லாம் போங்க, அந்த பயலை நான் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். சர்க்கார், கைதி நாங்களே கொடுக்கிறோமே. சர்க்கார் கோபத்தில் இருக்கிறார். இளவரசன் இருப்பிடம் இந்த தீட்டு பயலுக்கு மட்டும் தான் தெரியும். நாங்கள் ரகசியமாக போக வேண்டியிருப்பதால் இந்த கடிதத்தை அடுத்த அறையில் இருக்கும் தளபதியிடம் கொடுத்து சீக்கிரம் வசீரிடம் போய் விஷயத்தை சொல்லுங்கள். இளவரசன் நானே. வெற்றி சர்க்கா, வெற்றி. கேட்டனையா? வாக்கையும் திருடனை பிடித்தீர்களா? தானாகவே வந்து மாட்டிக்கொண்டான் சர்க்கார். ஐயும், உன்னை மெச்சுகிறேன். மற்றவர்கள் எங்கே? இளவரசரை திருடனை பிடித்து அவன் கை கால்களுக்கெல்லாம் விலங்கிட்டு இளவரசியோடு கம்பீரமாக வந்து கொண்டிருக்கிறார் சர்க்கார். இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு உடனே அறிவிக்க இந்த கடிதத்துடன் என்னை முன்னதாக அனுப்பி வைத்தார் சர்க்கார். யா சுப்ஹானல்லாஹ். ஐயோ, இந்த கடிதத்தை உன்னிடம் கொடுத்தது யார்? இளவரசர் தான் சர்க்கார். என்ன முட்டாளாக்காரை? என்ன நடந்தது? முட்டாள், திருடனை பிடிக்க போய் புத்தியாவா இழந்து விட்டாய்.
என்ன நடந்தது? நம்முடைய இளவரசனை அந்த திருடன் கொண்டு போய் விட்டான். இந்த கோழைகளை நம்பி என் மானமே போய்விட்டது. கையில் சிக்கியவரை விட்டு விட்டு வீராப்பா பேசுகிறாய். சீ, உனக்கு வெட்கமாக இல்லை? நான் அப்பொழுதே சந்தேகப்பட்டேன் சர்க்கார். ஆனால் கயூம் கான், இந்த நாயின் வாயில் இருப்பது அந்த திருடனது முகமூடிதானே? ஆமாம் ராணி, ஆமாம். நான் அதை கவனிக்கவே இல்லை. குல்சார், உனக்கு தெரிந்து ஆக வேண்டியது. அதிலே விஷயம் இருக்கிறது. முகமூடியை மோப்பம் பிடித்திருக்கும் இந்த நாயை கொண்டு அந்த திருடன் இருப்பிடத்தை கண்டுபிடித்து விடலாம். அதற்கப்புறம் மாஷா அல்லாஹ். குல்சார், நீ மகா புத்திசாலி. புலி புலி பாயுது. இளவரசையும் எங்கே மறைத்து வைத்திருக்கிறீர்கள்? சொல்லுங்கள், இல்லாவிட்டால் கொண்டு குவித்து விடுவேன். அதுதான் நடக்காது. இளவரசரும் இளவரசியும் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படியா? இவர்களை எடுத்து செல்லுங்கள். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.